ஹலோ, வெல்கம் டு குமுதம் ஸ்பாட்லைட். வீடு கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படிங்கிறது தமிழ்ல ஒரு பழமொழியே இருக்கு. நம்மள நிறைய பேருக்கு சொந்தமா வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவு ஆசை கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒரு வீட்டு மனை வாங்குறதுக்கு என்ன பண்றது, அதுக்கு அப்ரூவல், பிளானிங், இந்த எல்லா டீட்டெயில்டு கைட்லைன்ஸ்க்கும் நம்ம எங்க போறது அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரே ஸ்பாட், அதுதான் நம்ம குமுதத்தோட ஸ்பாட்லைட். ஸ்ரீ பாபா பிளானர்ஸ் அண்ட் இன்ஜினியர் நிறுவனத்தோட எம்டி இன்ஜினியர் ஏ பாலசுப்ரமணி சார் இருக்கார். உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்குமே ஸ்கிரீன்ல தெரியல அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஹலோ சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கங்க சார். நம்ம ஷோவில் நம்ம டீட்டெயில்டாக வீட்டு மனையோட அப்ரூவல், பிளானிங் அதை பற்றி பேசிட்டோம். ஆனால் மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தேவை அந்த மெட்டீரியல்ஸ். அதுவும் குவாலிட்டியான மெட்டீரியல் வாங்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அதில் நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்கும். முதல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் எப்படி வாங்கலாம், எங்கே வாங்குறது? நல்ல கேள்விங்க, இது அருமையான கேள்வி. மெட்டீரியல் அப்படின்ற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையில் முழுக்க நம்ம வாங்கி கொடுக்குற பொருளை பார்த்து தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய குவாலிட்டியே வரும். நம்பர் 1 நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே சேண்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம். சிலிக்கான் சேண்டுங்க வருது. ஸோ இப்போ எம் சேண்டு வந்துடுச்சு. ஸோ எம் சேண்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட்டில். ஸோ அந்த நார்ம்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. தென் சிமெண்ட், அக்ரிகேட்டு, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சேண்டு இப்போ அவைலபிலிட்டிஸ் இருந்ததுன்னா, சேண்டு டைரெக்டாக உங்களுக்கு வருதுன்னா, ஆற்றுலேருந்து நேராக வந்ததுன்னா அதில் கழிப்பு இல்லாத சேண்டுங்க வந்ததுன்னா அதை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா எம் சேண்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா டபுள் வாஷ், ட்ரிபிள் வாஷ், அதாவது வாஷ் பண்ணி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா அது ஏர் வாஷ், காற்றுல பிடிச்சி அதில் ஏர் வாஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்க அந்த டஸ்ட்டை எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அந்த குவாலிட்டி அதில் அந்த கவர்மெண்ட்டுடைய நார்ம்ஸ் படி எம் சேண்டு. பி சேண்டு, பூசு வேலைக்கு பி சேண்டு. நம்ம எப்படி மணலை அதை ஜல்லடையில் ஜலிச்சு நைஸாக்கி அதை சிமெண்ட்டோட மிக்ஸ் பண்ணி நம்ம பூசுகிற மாதிரி அது பி சேண்டது அந்த குவாலிட்டி பிளாஸ்டிக்காக பி சேண்டு வருதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மணலோ எம் சேண்டோ. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜல்லி. ஜல்லி முக்கால் ஜல்லி, முக்கால்னால் 20 mm அக்ரிகேட், 40 mm அக்ரிகேட்டு. 40 mmனா பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பிசிசி போடுறதுக்கெல்லாம் நல்ல ஒரு 4 inch 5 inch அந்த மாதிரி சைஸஸில் வரதெல்லாம் வாங்கினீங்கன்னா அந்த பாண்டிங் கரெக்டாக இருக்காது. அதுக்குள்ளே சாண்டு, எம் சாண்டு அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம போடுற அந்த சிமெண்ட் போய் கரெக்டாக செட்டில் ஆகாது. ஸோ அதில் ஓவர் முக்கால் இல்லை அந்த 40 mm அக்ரிகேட்னா 40 mm ஷேப்பில் இருக்கிற அக்ரிகேட் வாங்கணும். 20 mm ஷேப்பை வச்சு தான் அந்த குவாலிட்டி, அந்த அக்ரிகேட்டினுடைய குவாலிட்டி. அப்போ ஒரு பொருளுக்கு ஷேப்பு தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கல. அந்த ஜல்லி அந்த ஐட்டத்தை பார்க்கும்போது அந்த அக்ரிகேட்டுன்ற இடத்துல ஷேப் வெரி இம்பார்ட்டன்ட். அதனுடைய கலர்ஸ் ஒயிட்டாக இருக்கும், சிலது ஃபுல் டார்க் அந்த கலரில் இருக்கும். ஸோ கிரே, அந்த மாதிரி நமக்கு அந்த அதனுடைய ஸ்ட்ரென்த், அதனுடைய குவாலிட்டி அதிலே தெரிஞ்சிடும். இன் தட் அடிஷ்னல் சிமெண்ட்டு எந்த சிமெண்ட், இதுதான் முக்கியம். நம்ம சிமெண்ட்டை பற்றி தொடர்ந்து பேசலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம் குமுதம் ஸ்பாட்லைட், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கங்க. நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயிலேருந்து செல்லக்குட்டி பேசுகிறேங்க மேடம். சார், பாலசுப்ரமணி சார் இருக்கார், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ இந்த பில்டிங் அப்ரூவல் இருக்கு இல்லையா, ஒரு 40 அடி ரோடுன்னா எத்தனை ஃப்ளோர் கட்டலாம்? இது பார்த்தீங்கன்னா 40 அடி ரோட்டில் உங்களுடைய எக்ஸ்டெண்டை பொறுத்து தான் சார். உங்கள் ஏரியா லேண்ட் ஏரியாவை பொறுத்து தான். 40க்கு 60 ஒரு கிரவுண்ட் இருக்கு. 40க்கு 60னா ஃப்ளோர் வைஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 40 feet ரோடில் ஹைட் ஆஃப் த பில்டிங்கு ஸ்டில் +5, அதுக்கு மேலேயும் ஹைரைஸ் பில்டிங் கூட கட்டலாம். பட் ஹைட் ஆஃப் த பில்டிங் ரைஸ் ஆக செட்பேக்ஸ் மாறிடும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களது 40க்கு 60 உள்ள பிளாட்டுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது நம்மளுடைய நிகழ்ச்சியில் 40/60 இருக்கிற பிளாட்டு 40 feet ரோடில் இருந்ததுன்னா மேக்ஸிமம் கவரேஜ் கம்மியாக தான் சார் கிடைக்கும். ஏன்னா 40 feetனா ஆஸ் பர் நம்மளுடைய நார்ம்ஸ் படி முன்னாடி 10 அடி விட வேண்டியது வரும். சுற்றி செட்பேக்கு ஸ்டில் +3 போனீங்கன்னா 5 அடி விடணும். ஸ்டில் +4 போனீங்கன்னா அகைன் அது 2.5 meters விடணும். ஸ்டில் +5 போனீங்கன்னா
3 மீட்டர்ஸ் விடணும். அப்போ செட்பேக் மாறும், சைட் செட்பேக் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 40க்கு 60க்கு முன்னாடி 10 அடி விட்டுட்டு பின்னாடி ஸ்டில் +3க்கு சொல்லலாம் 5 அடி விட்டால் 45 அடி டெப்த்தில் கிடைக்கும். வித்தில் வந்து சைட் செட்பேக் 5 ஃபீட்டு. ஆக்சுவலி 1.5 மெட்ரிக்கில் தான் சொல்லணும். பட் எல்லாரும் ஃபீட்டை பற்றி பேசலாம், ஃபீட்டில் சொல்கிறேன். அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு 30/45 தான் கிடைக்கும். அதே 30 ஃபீட் ரோடில் இருந்தால் இவருக்கு 5 ஃபீட் தான் செட்பேக்கு. 40 அடி ரோட்டில் ஏரியா அதிகமாக ஒரு 3 கிரவுண்ட்ஸ் 4 கிரவுண்ட்ஸ் வாங்கி ஹைரைஸ் பில்டிங் பண்ணும்போது நான் ஹைரைஸ் பில்டிங் ஸ்டில் +5 பண்ணாலோ இல்லை அதில் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரைஸ் பண்ணி நான் ஹைரைஸ் பில்டிங் ஸ்டில் +5 3 மீட்டர்ஸ் சைட் செட் பேக் விட்டு பண்ணார்னாலே 40 ஃபீட் ரோட்டில் இவங்களுக்கு எலிஜிபிள் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு அட்வைசபிள் ஒரு கிரவுண்டுக்கு அட்வைசபிள் கிடையாது. 40 ஃபீட் ரோடு 60 ஃபீட் ரோடு 100 ஃபீட் ரோடெலாம் போனீங்கன்னா ஃப்ரண்ட் செட் பேக் மாறிடும். ஃப்ரண்ட் செட் பேக் பண்ணால் ஏரியா ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ ரோடு வித்தை பொறுத்து தான் ஃப்ரண்ட் செட் பேக். ஸோ இந்த வியூவில் இவருக்கு எலிஜிபிலிட்டி ஸ்டில் +3 பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார். அதுவே உங்களுக்கு எஃப்எஸ்ஐ ஏரியா ஓரளவுக்கு அந்த 2 எஃப்எஸ்ஐ ஏரியா தான் நமக்கு எலிஜிபிலிட்டிஸு, அது வரல உங்களுக்கு கவர் ஆகும் சார். ஓகே சார், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காலருடைய சந்தேகத்துக்கு ரொம்பவே கிளியரா ஆன்சர் பண்ணிட்டீங்க சார். நம்ம நெக்ஸ்ட் காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க. நம்ம தொடர்ந்து சிமெண்ட் பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி காலரை கனெக்ட் பண்ணிடலாம். வணக்கம் குமுதம் ஸ்பாட்லைட், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் ரவிமோகன் மேடம் என் பேரு. சூப்பர் சார், பாலசுப்ரமணி சார் இருக்காரு, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி என்னோட வீடு இருக்கு சார். ஓகே சார். எனக்கு இந்த அப்ரூவல் பத்திலாம் ஒரு பிளானும் கிடையாது சார். எனக்கு அது பத்தி எதுவுமே தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், அங்க G+2 தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க போல சார். எனக்கு தெரியாம எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டிட்டேன் சார் நான். ஓகே. இப்போ வந்து கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்து மொத்த பில்டிங்கும் இடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆமாம் சார், இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஹைட் ஆஃப் த பில்டிங் என்ன, நான் இப்போ ரோடை வச்சு ஃப்ரண்ட் செட் பேக்கு, இந்த பில்டிங்ஸ்னுடைய ஹைட்ஸு ரூல்ஸு இதை பற்றி இவங்க தெரியாமல் நிறைய பேர் இப்போ செய்கிற தப்பு என்னென்னா, இந்த வியூவில் இவர் பார்த்தீங்கன்னா G+2 தான் எலிஜிபிள்ன்றாரு. அப்படி இல்லை, அலோ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே கம்பைன் பில்டிங் ரூலினுடைய நாம்ஸ் தான். ஸ்டில் +3 வரல எலிஜிபிலிட்டிஸு. இல்லாட்டி கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு இவர் 3rd ஃப்ளோர் கட்டினது தப்பு. 3rd ஃப்ளோர் கட்டினார்னா அது எலிஜிபிலிட்டிஸ் செட்பேக்ஸ் நோ டிவியேஷன் இருந்தால் அதை வந்து நம்ம அடுத்த கேட்டகரிக்கு கொண்டு போகலாம். ஆனால் ஸ்டில் +3 தான் இவருக்கு எலிஜிபிலிட்டிஸ். G+2 ரோட் வித்தை பொறுத்து செட்பேக்கை பொறுத்து இவருக்கு எலிஜிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அப்ரூவல் கிடைக்கும். பட் இந்த நேரத்தில் குமுத நேயர்களுக்கு சொல்கிறது இவர் சொன்னது போல தான், நம்ம வந்து வாங்குகிற அப்ரூவல் G+2னா G+2 கட்டுங்க, ஸ்டில் +3னா ஸ்டில் +3 கட்டுங்க. அதுக்கு மேலே ஒரு ஷெட்டு போட்டுக்கலாம், அதுக்கு மேலே ஒரு ரூமை கட்டிக்கலாம், மேலே ஒரு பாத்ரூம் டாய்லெட் போட்டு அதுக்கு மேலே வந்து டேங்கை கட்டலாம். இதெல்லாம் அட்வைசபிள் கிடையாதுங்க. அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னைக்காக இருந்தாலும் உங்கள் பில்டிங்க்கு இந்த மாதிரி நோட்டீஸ் வரும், அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. பட் எலிஜிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா எங்களை போல் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 100% அன்ஆத்தரைஸாக இந்த மாதிரி கட்டாதீங்க. உங்கள் எலிஜிபிலிட்டிஸ் என்னான்னு தெரிஞ்சிங்க, அது விஷயமா நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்களே உங்களை நெருக்கத்தில் இருக்கிற ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர், எங்களை போல் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியரை பாருங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதனுடைய விளைவு தான் உங்களுக்கு யார் பண்ணாலும் இந்த தப்பு. பக்கத்தில் 4 மாடி கட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்காது, உங்களுக்கு வரும். இது வந்து நான் ஒவ்வொரு நிகழ்வுலையும் சொல்கிறது, கார் பார்க்கிங்காக வைங்க. ஒரு ஃப்ளோர் அன்ஆத்தரைஸ்டாக கட்டலான்ற முடிவுக்கு யாரும் போகாதீங்க. இது போல சிக்கல்கள் வரும். லீகலாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். லீகலாக கண்டிப்பாக அப்ரூவலை வந்து ஒபே பண்ணணும், அப்ரூவல் நாம்ஸை ஒபே பண்ணணும். இன்றைக்கி வந்து வீடுகள் வந்து சிக்கலே எங்கே வந்து வருதுன்னா, நெய்பர் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிரச்சனை தான் அவங்களுக்கு. இதில் ஒரு அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டால் தான் வந்திருக்கும். ஆனால் 100% இவர் கட்டினது தப்பு. அந்த தப்பை இவர் திருத்திக்கணும். திருத்தலைன்னா இவருக்கு எலிஜிபிலிட்டிஸ் கிடைக்காது. கண்டிப்பாக சீல் வைக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. மேபி இவருக்கு கீழே கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு கிளியராக இருந்து தேர்ட் ஃப்ளோர் மட்டும் டிவியேட்னா 3rd ஃப்ளோர் மட்டும் சீல் வைப்பாங்க. அந்த மாதிரி நாம்ஸும் இருக்குது. அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் எங்களை போல் ரெஜிஸ்டர் இன்ஜினியர் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். கண்டிப்பாக ரவிமோகனுடைய கேள்விக்கு சார் வந்து கிளியராகவே பதில் சொல்லிட்டாரு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. சார் நம்ம சிமெண்ட்டை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் முதல்ல மணல் தேவைன்னீங்க, அப்புறம் எம்சாண்ட் பற்றி சொன்னீங்க. சிமெண்ட் எப்படி குவாலிட்டியாக இருக்குது நம்ம செக் பண்ணுறது. ஏன்னா
வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்க குவாலிட்டியாக இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு அவங்க கேட்டு பார்த்து வாங்கிப்பாங்க. ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருக்காங்க, பாதி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குன்னும் போது அந்த சிமெண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறத எப்படி சார் செக் பண்ண முடியும்? இப்போ சிமெண்ட் மக்கள் மத்தியில் முன்ன பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து கவர்மெண்ட்டால் மட்டும்தான் வெளியே வரும் சிமெண்ட்டு. அது ஒரு காலகட்டம். இம்போர்ட் பண்ணி அதை கிரே மார்க்கெட்டில் விற்றுட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி சிமெண்ட்டு சர்ப்ளஸாக நமக்கு கிடைக்குது. அந்த சிமெண்ட்டில் வந்து எத்தனையோ வகையான சிமெண்ட் கிடைக்குது. இப்போ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற சிமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிசி, ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட். ஓபிசின்றதில் 33 கிரேட், 43 கிரேட், 53 கிரேட், இந்த கிரேட் வைஸ் உள்ள சிமெண்ட்டு ஓபிசி மட்டும்தான். அதுக்கு அதன் பிறகு வர்றது எல்லாமே அந்த நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓபிசி, அப்புறம் பிபிசி. அது வந்து பசிலினா சிமெண்ட்டு, அதுவும் போர்ட்லேண்ட் பசிலினா சிமெண்ட்டு, பிபிசி. அது வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான சிமெண்ட்டு, அதுவும் குவாலிட்டியில் எந்த மிஸ்டேக்ஸும் இருக்காது. பட் அந்த அந்த 33, 43, 53ன்றது அந்த ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், அதனுடைய அழுத்தத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிக்குவேட் மிக்சிங் M20, M25ன்னு மிக்சிங் அதுக்கேற்ற மாதிரி அக்ரிகேட்டையும் அது சாண்டையும் அதான் எம் சாண்டையும் தென் சிமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுற போகும்போது அந்த குவாலிட்டி அதனுடைய நம்ம சாதாரண ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிபிசி சிமெண்ட்டு ஓகே தான், அது சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சிமெண்ட்டு, அதில் ஸ்லாக் சிமெண்ட்டு, போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட்டு, அதுவும் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த 3 வகை இல்லாமல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 15 வகையான சிமெண்ட் இருக்கு. சார் நம்ம சிமெண்ட்டை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்கள பார்த்தலாம். வணக்கம், குமுதம் ஸ்பாட்லைட். யாருங்க வந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம்மா, நான் கீதா பேசுகிறேன். சொல்லுங்க. நாங்கள் போரூர்ல வந்து ஒரு வீடு பாத்திருக்கோம் சார். நாங்க விலைக்கு வந்திருக்கு. கீழே மேல டியூப்ளெக்ஸ் மாதிரி கட்டிருக்காங்க, அண்ணா தம்பி. இது மேல மாடி போர்ஷனுக்கு தனியா வே கொடுத்திருக்காங்க ஒரு 15 அடி. இப்ப நாங்க மாடி போர்ஷன் தான் சேல்ஸுக்கு வருது. இப்ப நாங்க அதை வாங்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க அதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணும்? ஏன்னா எங்களுக்கு வெறும் அந்த வீடு மட்டும்தான் வரும், லேண்ட் நாங்க எப்படி பண்ண முடியும்? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டியூப்ளெக்ஸ் மாதிரி சொன்னீங்க. டியூப்ளெக்ஸா இல்ல கிரவுண்ட் தனியா ஃபர்ஸ்ட் தனியா இருக்கா மேடம்? கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டும் கட்டிருக்காங்க சார். தனித்தனியா இருக்கு, டியூப்ளெக்ஸ் கிடையாது. தனியா கொடுத்திருக்காங்க மேல மாடிக்கு. அதுதான் டியூப்ளெக்ஸ்னா வீட்டுக்குள்ளேயே படி வைக்கிறது தான் டியூப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்ல இது. கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ப்ரொபோசல் நீங்க இந்த மாதிரி வாங்குற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லேண்ட் யூடிஎஸ் உங்க ஏரியா எவ்வளவு? சார் இப்போ மேம் சொல்றது சைடுல ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க போல. ஆமா, கீழே ஒரு வீடு மேல ஒரு வீடு அண்ணன் தம்பிங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மேல் வீட்டை வாங்குறாங்க. அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேல் வீட்டை நீங்கள் வாங்குறீங்கன்னா இதை வந்து வாங்கலாம் மேடம், இதில் ஒன்றும் தப்பு இல்லை. அப்ரூவல் கரெக்டாக இருக்கா பாருங்கள், டீவியேஷன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்கள். எங்களை போல் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து மெஷர் பண்ணி அந்த அப்ரூவலுக்கும் அந்த பில்டிங்க்கும் உள்ள அந்த அப்ரூவல் டீவியேஷன்ஸை செக் பண்ணிவிடுவாங்க. அதில் எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லைன்னா 100% வாங்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். தென் கார் பார்க்கிங் பார்த்துங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் அண்ணன் தம்பிங்க வச்சிருந்ததில் ஒருத்தர் விற்றாருன்னா கண்டிப்பாக சட்டச்சிக்கல்களில் அவங்க அந்த டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க அண்ணன் தம்பிங்கிறபோது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், இன்னும் தேர்ட் பார்ட்டி வரும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. பட் கார் பார்க்கிங்லேருந்து, டூ வீலர்லேருந்து, தண்ணி போர்லேருந்து மேலே இருக்க டேங்க் வரல ஃபுல்லாக செக் பண்ணிங்க. எல்லாத்துக்கும் காமனாக இருந்தால் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக பண்ணிங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டான அக்ரிமெண்ட்டில் ஆட் பண்ணிங்க. எல்லாம் பொதுன்னு கொண்டு வாங்க. லேண்ட் யூடிஎஸை அண்ணன் தம்பி 50-50 வச்சுருந்தாங்கன்னா 50% யூடிஎஸாக போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து இந்த மாதிரி பில்டிங்கு செமி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அது அட்ஜாயினிங் ஒட்டி இருக்கும். இதே வந்து ஃபியூச்சர்ல அவங்க இடிச்சிட்டு கட்டணும் அப்படின்னும் போது அங்க அந்த பில்டிங்களோட ஓனர்ஸ் எல்லார்கிட்டயும் அந்த 2 ஓனர்ஸும் இப்போ 2 பேர் தான் இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்தா தான் இடிச்சிட்டு கட்ட முடியும். அதே போல் செமி இண்டிபெண்டன்ட் 2 பக்கத்தில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கவர்மெண்ட் பில்டிங்ஸ், ஹவுசிங் போர்டு அலாட்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செமி இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ் இப்போ எல்லாமே இண்டிவிஜுவலாக கிடைக்குது. இது மாதிரி இடம் பெருசாக இருக்கணும், சுற்றி செட்பேக்ஸ் இருக்கணும்னு வச்சு அண்ணன் தம்பிங்க மேலே கீழே கட்டிக்கிட்டாலும் 100% வாங்கிக்கலாம். அந்த யூசேஜ் நீங்கள் வாங்கிறது, நீங்கள் யூஸ் பண்ணுறது காமன் யூசேஜை கரெக்டாக அக்ரிமெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணி மியூச்சுவலாக அண்ணனையும் தம்பியும் ஒன்றா வச்சு அதில் பேசி ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கணுமே தவிர தனிப்பட்ட முறையில் அண்ணன் விற்கிறாருன்னு மேலே இருக்கிறத வாங்கிட்டு தம்பிக்கிட்ட கீழேயோ இல்லை அவங்க பிரதர்ஸ்குள்ளே யார் மேலே விற்கிறாங்களோ அவங்கள வாங்கிட்டு கீழே இருக்கவங்கள கேட்காம பண்ணிக்கக்கூடாது. கீழே இருக்கவங்களோட கிளியர் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு பண்ணிங்க 100% யூடிஎஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு வழிவகை உண்டு. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து காலர்ஸோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிங்க. ஆனால் சிமெண்ட்
ஜல்லி, மணல் இது எல்லாமே வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் நம்ம பற்றி பேசிட்டு தான் இருந்தோம். சிமெண்ட்ல நிறைய வெரைட்டிஸும் இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ செங்கல் அப்படிங்கிறது எப்படி நீங்க தரமா பார்ப்பீங்க? அது எங்க வாங்குறது? மெயினாக சீப் அண்ட் பெஸ்டா எப்படி சார் எல்லா மெட்டீரியலும்? பெஸ்ட் செங்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் சாம்பர் பிரிக்ஸ். சாம்பர் பிரிக்ஸ் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூளக்கல் வரும், அது சூளையில் சுட்டு தருவாங்க. எல்லாம் சேம் கான்செப்ட் தான். ஆனால் சாம்பர் பிரிக்ஸ்க்கும் சூளக்கல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து மெட்டீரியலினுடைய குவாலிட்டி வேறு, அதனுடைய மெட்டீரியல் குவாலிட்டி வேறு. அதில் வந்து அது வந்து கல்லுடைய சைஸ் சைஸும் ஷேப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைஸ் எக்ஸாக்டாக இருந்து வெயிட் அதனுடைய ஸ்ட்ரென்த்து தென் வந்து கீழே போட்டால் 2-3 உடையும். அந்த மாதிரி உடையாமல் அந்த குவாலிட்டி, அந்த கல்லுனுடைய தரம், அதுக்கப்புறம் கரையிற தன்மை எடுத்து அதை வந்து ஒரு நாள் வந்து தண்ணி ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அதில் போட்டு வச்சுருந்து பார்த்து அந்த குவாலிட்டியை செக். ஷேப் வெரி இம்பார்ட்டன்ட். ரேட்டு கம்மியாக இருக்குன்னு 2.5 இன்ச் கல் வச்சு வாங்கினீங்கன்னா யூஸ் இல்லை, 3 இன்ச்சஸ் கல் தான் வாங்கணும். அதுபோல் ஷேப்பு சைஸு இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஷேப்பும் சைஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அது வந்து உடஞ்சி கிடஞ்சி இருந்ததுன்னா அது வந்து அதனுடைய குவாலிட்டி கம்மி. ஷேப்பு கரெக்டாக இப்போல்லாம் வயர் கட் பிரிக்ஸே வந்துருச்சு. எல்லா அதுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் தான் டிஃப்ரெண்ட், பெரிய மேஜர் டிஃப்ரெண்ட் கிடையாது. இன்றைக்கி குவாலிட்டியான பிரிக்ஸ் கிடைக்குது. குவாலிட்டியான பிரிக்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதில் அதனுடைய தரம் வந்து ஷேப்பும் அதனுடைய சவுண்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் கரையிற தன்மை, அதில் மிக்சிங் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை யூஸ் பண்ணுவாங்க, அதாவது வந்து கறித்தூளை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா, அந்த அந்த கோலை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தோம்னா அதுக்கு பதில் வந்து இந்த ஆஷை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஷ் வருது. ஸோ அந்த அந்த மிக்சிங் ரேஷியோ வச்சு தான் அந்த பிரிக்கினுடைய குவாலிட்டி. ஸோ பிரிக்குன்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பிரிக்கு இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து லைட் வெயிட் பிரிக்ஸ் வந்துச்சு. எவ்வளோ மெட்டீரியல்ஸு இன்றைக்கி பிரிக்ஸு பார்ட்டிஷன் ஒன்லி த பிட்வீன் த 2 ரூம்ஸ்க்கு தான் ஒரு பார்ட்டிஷன், அதுக்கு உண்டான குவாலிட்டியான மெட்டீரியல். இப்போ பார்த்தோம்னா இந்த 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 லைட் வெயிட் பிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடிக்குவேட் அவங்களே கொடுத்துட்றாங்க. மேலே வந்து பேஸ்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, அதை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். சிமெண்ட்டே யூசேஜ் கம்மி. பிளாஸ்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு பிளாஸ்டரிங் வந்து சிமெண்ட்டை வச்சே நீங்கள் பிளாஸ்டர் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் குவாலிட்டியும் வந்துருச்சு. அதே போல செக் பண்றதுக்கான ஆமா எகானமிக்கும் நமக்கு ஆமா வந்துருச்சு. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க. வணக்கம் குமுதம் ஸ்பாட்லைட், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் மதன் மேடம். மதன் சார் வெயிட் பண்றாரு, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ ஒண்ணு சார், இப்போ பழைய கம்பி வச்சு வீடு எதனா கட்டலாமா சார்? 100% கட்டக்கூடாது சார். பழைய கம்பின்றதே தப்பு. பழைய கம்பியை வந்து ஸ்கிராப்பு தான் போடணுமே தவிர பழைய கம்பி வச்சு கட்டக்கூடாது. பழைய கம்பி வச்சு வேணால் ஏதாவது டெம்பரவரி யூசேஜுக்கு வேணால் பண்ணலாமே தவிர பர்மனன்ட் ஸ்ட்ரக்சரை பழைய கம்பி வச்சு கட்டக்கூடாது சார். 100% முதல்ல பண்ணோம்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் FE 415 தான் ஸ்டீலினுடைய கிரேடு. இப்போ FE 500 அதுக்கு மேலே எத்தனையோ கிரேடு மாறி இன்றைக்கி ஸ்டீலினுடைய தரங்கள் மாறி போச்சு. அதுக்கும் மேஜர் டிஃப்ரெண்ட் இல்லை சார், ஒரு 20 ரூபா 30 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும். பழைய கம்பி வச்சு கட்டக்கூடாது. கண்டிப்பாக அது ஷேப் மாறிட்டு இருக்கும். பழைய கம்பின்றது அதனுடைய தரமே மாறி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பழைய கம்பி வச்சு நல்ல ஸ்ட்ரக்சர், ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் உள்ள பில்டிங் கட்டக்கூடாது. பழைய கம்பி வச்சு நீங்கள் கட்டிக்கிறாங்க, அதுவும் 30-40 வருஷம் உடைக்குது. அதுலேயும் வாடகை வாங்கி மக்கள் வந்து அதில் வருமானத்தை தேடிக்கிறாங்க. பட் குவாலிட்டி ஆஸ் எ இன்ஜினியர் இதை தான் பண்ணணும் போது கம்பின்ற பட்சத்தில் ஒரிஜினலாக அந்த கம்பிலையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரேஞ்செலாம் இருக்குது. அந்த FE 500 வாங்குறீங்கல்ல, அதனுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்லாம் செக் பண்ணி அதனுடைய அந்த டென்ஷில் தான் அதில் பார்த்து கால்குலேட் பண்ணி தான் வாங்கணும். அதில் வந்து ஒவ்வொரு கம்பியினுடைய கம்பெனிலையும் அதனுடைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணி வாங்க. எத்தனையோ கம்பி வெரைட்டிஸ் இருக்குது. கும்மிடி பூண்டி போனீங்கன்னா ஏகப்பட்ட கம்பி கம்பெனிக்கு அது வந்துருச்சு. அதுபோல் கம்பியில் வந்து எத்தனை வெரைட்டி வந்தாலும் நிறைய பேர் எனக்கு டாடா ஸ்டீல் தான் வேணும்னுவாங்க. அந்த தரத்துக்காக தான், பேருக்காக தான். பட் நமக்கு தேவை என்னதுன்னா நம்ம கட்டடத்துக்கு ஏற்ற மாதிரி கம்பி. அதில் வந்து நம்ம இந்த கம்பி அந்த கம்பிலாம் கிடையாது. அந்த கம்பி அந்த 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 ஃப்ரேமுக்கு செட் ஆகுதுன்னா ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமே தவிர
கம்பியை மட்டும் செகண்ட்ஸில் வாங்கி பண்ணாதீங்க. ஆனால் அட்வைசபிள் நீங்கள் புது கம்பி யூஸ் பண்ணுங்க. ஆமாம், ஸ்ட்ரக்சருக்கு கண்டிப்பாக நியூ கம்பி. அதான் நம்ம கரெக்டாக அந்த மெட்டீரியலோட தரத்தை பற்றி பேசுகிற மாதிரியே இப்போ ஒரு காலரும் கேட்டிருந்தாங்க, கம்பி பழைய கம்பி யூஸ் பண்ணலாமா சார்? சார் அதே தான் சார். இப்போது பழைய பில்டிங் அப்படின்னு வரும்போது அந்த பில்டிங் இவ்வளோ வருஷங்கள் தான் அந்த பில்டிங்கால தாங்க முடியும்னு ஒரு சதவீதம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த தரமான சிமெண்ட்டோ இல்லை மண்ணோ இல்லை எம்சாண்டோ எதை நம்ம யூஸ் பண்ணாலுமே இத்தனை வருஷம் இந்த பில்டிங் தாங்கும் அப்படிங்கிறது நம்ம தோராயமாக ஏதாவது சொல்ல முடியுமா? தோராயமாக ஒன்றுமே கிடையாதுங்க. அது ஆக்சுவலி வந்து மினிமம் 50 இயர்ஸ்க்கு ஒர்த்தபிள் பில்டிங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். முன்னெல்லாம் பார்த்தோம்னா ஹைட் ஆஃப் தி ரோடு ரைஸ் ஆக ஒரு 10-15 இயர்ஸ்க்குள்ளலாம் நம்ம வீடு பள்ளமாயிடும். இப்போ சிஸ்டமே மாறி போச்சு. இப்போ இருக்கிற ரோடெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடணும்னு சொல்லி சட்டமே வந்ததுனால இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் வந்து பில்டிங்கினுடைய ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக பார்த்து மினிமம் ஒரு தலைமுறை 2 தலைமுறை அதில் வாழற மாதிரி. ஒரு தலைமுறைனா நம்ம சொல்லுவோம் 30 இயர்ஸ்க்கு கணக்கு சொல்லுவோம். 30-60 இயர்ஸ்க்கு அது ஒர்த்தானா நல்லா. ஆனால் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ நாட்டுக்கோட்டை செட்டிங்க அங்கெல்லாம் என்ன கம்பி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த எங்கள் ஊர் பக்கத்தில் தான் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய கட்டடத்தை பார்த்தோம்னா இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரல. ஏற்கனவே அங்கேருந்து நிறைய பேர் வந்தாங்க. அந்த 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 கட்டடத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள். 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் பழமையானது. எத்தனையோ அதுக்கு லீகல் ஏஜ் பார்த்தோம்னா 150-200 லீகல் ஏஜ். அது ஒரு இன்ஜினியரா பாக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கும். நான் ஒரு காலர் வெயிட் பண்றார் சார், பாத்துடலாம். வணக்கம் குமுதம் ஸ்பாட்லைட், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேம், நேம் சந்திரசேகர். பேர் சொல்லுங்க சார். வணக்கம், நேம் சந்திரசேகர். சூப்பர் சார். சார் உங்களோட சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம செங்கல் பிளஸ் ஆலோ பிளாக் கல் எல்லாமே ஆலோ பிளாக் கல் தான் கட்டுறாங்க. அது எது சார் நமக்கு வந்து பட்ஜெட் இதுவாகும் சார்? சார் இப்போ தான் அதை பற்றி பேசணும். செங்கல் ஹாலோ பிளாக்குன்றது வந்து எனக்கு அட்வைசபிளாக தெரியல. ஹாலோ பிளாக்குனுடைய குவாலிட்டியை பார்த்து பண்ணணும். பட் சாலிட் பிளாக் கட்டுங்க. ஹாலோ பிளாக்கும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பண்ணலாம். பட் அது 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 வந்து அந்த உங்களுக்கு என்ன மாதிரி பில்டிங் கட்டுறீங்களோ என்ன மாதிரி அது பிட்வீன் 2 ரூம்ஸ்க்கு பார்ட்டிஷன்னா ஓகே. அதே மெயின் வாலாக அதுக்கு மேலேயே வந்து ஸ்ட்ரக்சர் பில்டிங்கு ரூஃபே உட்காருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய டீட்டெயிலு அதனுடைய ஷேப்பு சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் கல், 6 இன்ச் இருக்குது, 8 இன்ச் இருக்குது. ஸோ அதனுடைய வித்தை பார்த்து ஹைட் ஆஃப் த பில்டிங்கை பார்த்து ஸ்பேனை பார்த்து அதை ப்ரொவைட் பண்ணோம். பட்டு என்னை பொறுத்தவரையில் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா இந்த பார்ட்டிஷன் அந்த பார்ட்டிஷன் இல்லை, எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரேம்டாக நிற்கும். வால் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். வாலுக்கு நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணல, உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து. செங்கலுக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஹாலோ பிளாக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள், சாலிட் பிளாக் கால்குலேட் பண்ணி பாருங்கள், லைட் வெயிட் பிரிக்ஸ்க்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஈரோகான் வருது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு எது அஃபோர்டபுள்னு எடுத்தோம்னா நம்ம ஜென்ரலாக அஃபோர்டபுள்னு எடுத்தோம்னா எல்லாமே இப்போ வந்து ஒன்று லைட் வெயிட் பிரிக்ஸ் எடுத்தோம்னா மேலே வந்து அடிக்குவேட் வந்து சிமெண்ட் சேவ் ஆகும். பட் அதுக்கு வந்து அந்த அந்த கெமிக்கல் வாங்கணும், அது ஆடடாக வரும். அதே சாலிட் பிளாக் எடுத்தோம்னா சாலிட் பிளாக்கை தூக்கி கட்டி வச்சுட்டு அதில் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதை உடைக்க அதில் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஆக்டிவிட்டீஸே ரொம்ப அது ஹார்டாக இருக்கும். தென் சாலிட் பிளாக் எடுத்து பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இது ஹாலோ பிளாக் எடுத்து பண்ணிங்கன்னா கட் பண்ணால் உள்ள ஹோல் தெரியும். ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணும் அதெல்லாம் டெக்னிக்ஸ் கட்டுற அந்த மேஸ்திரியும் கட்டுற அந்த இன்ஜினியரை பொறுத்து தான் நீங்கள் பண்ணணுமே தவிர என்னை பொறுத்தவரையில் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் 10 மாடி 15 மாடி ஹைரைஸ் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 99.99% சாலிட் பிளாக் தான் கட்டுறாங்க, இல்லைனா லைட் வெயிட் பிரிக்ஸ் தான் கட்டுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்வீப்பேஜ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் ஆகும். அப்போ நம்ம பில்டிங்க்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டணும். கண்டிப்பாக காலருக்கு அந்த சந்தேகம். ஆனால் நம்ம மக்களுடைய மனநிலை என்னன்னா செங்கல்ல கட்டினா மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. அது நம்ம மூதாதையர் நம்ம வழி வழியாக நமக்கு களிமண்ணை சுட்டு கொடுத்து அதில் கட்டி நமக்கு பழக்கப்பட்டதுனால அந்த செங்கலை நம்ம லைக் பண்ணுறோம். பட் செங்கல் வந்து இயற்கையோடு ஒத்து போகும். அந்த ஹீட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். கோல்டு வந்தால் கொஞ்சம் ஓவர் சில்னஸ் இருக்கும். பட் இயற்கையோடு ஒத்து போகும். செங்கல் வந்து ஓகே, பட் எதை கட்டினாலும் அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் உங்களுடைய பிரிக்ஸோ இருக்கும். ஆமாம், அதனுடைய சாலிட் பிளாக்காக என்ன நீங்கள் கட்டணுமோ அதை டிசைட் பண்ணணும். சார் கண்டிப்பாக நம்ம காலருக்கு அவருடைய டவுட் கிளியராக இருக்கும். அவருக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கா சார், நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம சென்னை லிமிட்ல வீடு கார்பரேஷன் லிமிட்ல கட்டினாலும் பிளான் எல்லாமே அப்ரூவ் இது பண்ணாலும் பட் நம்ம பார்க்கிங்கோட வித்து எல்லாமே பண்ணாலும் அவங்க அப்பயும் வந்து
கையுடல் வாங்கி தான் சார் பிளானுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. அது எப்படி சார், அது இல்லாமல் பண்ண முடியுமா? இப்போது மாறி போச்சு சார். ஸ்டில் +2 வரையில் 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, பில்டிங் 3500 ஸ்கொயர் ஃபீட் எஃப்எஸ்ஐ ஏரியா வரல. ஸ்டில் +2 வரையில் எங்களை போல் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரை காண்டாக்ட் பண்ணுங்கள். செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஒரு ஸ்கீம் வந்துருக்கு சார். அதில் நீங்கள் யாரையும் பார்க்க தேவையில்ல, யாருக்கும் அனா பைசா தர தேவையில்ல. அந்த டிராயிங் போடுற ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியருக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் டிராயிங் போடுறதுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அப்லோட் பண்ணுறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கும் மினிமம் சார்ஜஸ் எங்களை போல் ஆளுங்க கேட்பாங்க. பட் அது வந்து இன்னும் பெரிய அமௌண்ட் வராது. நீங்கள் அந்த டிராயிங்கை போடுறதும் டிராயிங்கை போட்ட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணது அவங்களே கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்ரூவல் வந்து யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் இந்த 1 இயராக போயிட்டு இருந்தது. 3ஆம் தேதி 9th மந்த்லேருந்து பார்த்தோம்னா ஸ்டில் +2 நமக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. யாருக்கும் எதுவும் தர தேவையில்லை. தைரியமாக சட்டத்துக்கு புறம்பாக கட்டாமல் ரூல் என்ன சொல்லுதோ அந்த ரூல் படி கட்டுங்க. கண்டிப்பாக சட்டத்தை மதிங்க, நெஞ்ச நிமித்து உங்களுடைய வீடை கட்டி சந்தோஷமாக வாழுங்க. அதான் சார், லீகலாக எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறீங்க சார். நம்ம தொடர்ந்து மெட்டீரியலுடைய தரம், அதோட குவாலிட்டி, எங்கே வாங்கணும், இதெல்லாமே கேட்டோம். லாஸ்ட்டாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸ் மூலமாக தான் இந்த அப்ரூவலாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஈஸியாக ஒரு கன்சியூமர்னால் அணுகிற இடத்துல இருக்கிறது அந்த மீடியேட்டர்ஸ் தான். அவங்கள நம்ம ஈஸியாக போய் அணுக முடியும். ஆனால் நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு சொல்வீங்க? ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸ் அப்ரூவல் பண்ணி அது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி மீடியேட்டர்ஸை நம்ம அணுகிறது கரெக்ட் அப்படிங்கிறீங்களா? ஆஸ் ஏ ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் என்ன சொல்லுவேன், உங்கள் சைடாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. சப்போர்ட்டில் இந்த நேரத்தில் இந்த குமுதன் வியூவர்ஸ்க்கு தென் வந்து இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 100% எங்களை போல் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ இடம், அதில் என்ன மாதிரி வீடு கட்ட போகிறன்றதை முதல்ல ஒர்க்கிங் பிளான் போடுங்க. தென் எங்களை போல் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரை காண்டாக்ட் பண்ணி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்கேலிங் பண்ணி பாருங்கள். தென் உங்கள் பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி சைட் செட்பேக், ரியர் செட்பேக், ஃப்ரண்ட் செட்பேக்கு என்னன்றதை கேட்டுக்குங்க. அதில் வந்து மினிமம் பக்கத்துக்கு ஒரு 1 அடி அப்படி பண்ணிங்கன்னா டீவியேஷன் அது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்லேயே 0.3 மீட்டர்ஸ், அதாவது 1 அடி வரல அலோவ் பண்ணும். பட் அது கூட என்ன கேட்டால் செய்யாதீங்க. சட்டத்துக்கு புறம்பாக வீடு கட்டாதீங்க. உங்கள் இடத்துல எப்படி வீடு அமையுன்றது அவங்கக்கிட்ட அப்ரூவல் படி நீங்கள் இமேஜினில் 4 மாடி வச்சுருப்பீங்க, அங்கே G+1 தான் கிடைக்குதுன்னா அது மாதிரிலாம் கட்டுங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி எங்களை போல் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர்கிட்ட பிளான் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு லாபமே தவிர ஏஜென்ட்டுக்கிட்ட போகிறதுன்றது. ஆனால் 99.99% இந்த தொழிலில் எல்லா தொழிலும் ஏஜென்ட். மக்கள் மனநிலை எப்படின்னா, என்னதான் நான் ரெஜிஸ்டர்டாக வந்து இவ்வளோ நம்ம செய்திகளை நம்ம கிரியேட் பண்ணாலும் மக்கள் வந்து அவங்களுக்கு நம்பிக்கையாக அவர் இடம் வாங்கி கொடுத்துருப்பாரு, பட்டா வாங்கி கொடுத்துருப்பாரு, அவரே வந்து அவங்க வீடு கட்ட போகும்போது சப்போர்ட் பண்ணுவார். அங்கே கொஞ்சம் அவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற மேனாக இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் சொல்ல தான் கேட்டாகணும். அப்படி தான் இவங்க மைண்ட் செட் வந்துடும். அப்படி வச்சுக்க கூடாதுங்க. இந்த பில்டிங்கு அப்ரூவல் மட்டும் இல்லை, பில்டிங் சம்மந்தப்பட்ட எதுலேயுமே ஒரு இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணுங்கள். பில்டிங் அப்ரூவலை ஒரு ரெஜிஸ்டர்டை கன்சல்ட் பண்ணி அந்த ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்கிட்ட அந்த கோட் வாங்கி கம்பேர் வித் ஏஜென்ட்டுக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்தாலும் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியரை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. எங்களை போல் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் அவங்க வச்சு தான் பண்ணுவாங்க. அதனால் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரில் அதான் சொல்லணும், வலிமையானவங்களும் இருக்காங்க, ஒன்றுமே இல்லாதவங்களும் இருக்காங்க. அதுக்கு தான் எங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் வெல்ஃபேர் அசோசியேஷன் நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். CMD and DDCP ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் வெல்ஃபேர் அசோசியேஷன். அவங்களுக்கு ஒன்று ஃபண்ட் ரைசிங் ரெடி பண்ணி அந்த அடித்தட்டில் இருக்கிற ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியரை நாங்கள் மேலே கொண்டு வரணும். இந்த நேரத்தில் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியரை சப்போர்ட் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் உங்களுக்கு காத்திருக்காங்க, உங்கள் ஏரியாலேயே இருக்காங்க. அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்களே பண்ணுவாங்க. இல்லை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஏரியாவில் யார் அங்கே பண்ணுவாங்களோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். மினிமம் சார்ஜஸில் உங்கள் வீட்டுக்கு டிராயிங் போட்டு அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது என்னுடைய பொறுப்பு. இந்த நாட் ஒன்லி சென்னை சுற்று வட்டாரம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுடைய டீம்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வீடு கட்டுறதுல அப்ரூவல் இல்லாமல் வீடு கட்டக்கூடாது,
அனுமதி வாங்க சிரமப்படக்கூடாது. அதுதான் நம்முடைய கோட்பாடு. அதை திரும்பியும் நான் இந்த நேரத்தில் குமுதம் வியூவர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். சூப்பர் சார். என்னதான் இருந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸாக அணுகணும். ரொம்பவே கிளியராக சொல்லினீங்க. அதே மாதிரி நம்மளுடைய காலர்ஸ் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே கிளியராகவும் கரெக்டாகவும் டீட்டெயில்டாக சொன்னீங்க சார். அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இதுக்கப்புறம் வராத மாதிரி ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. இப்போது குமுதம் வியூவர்ஸ்க்கு இந்த நேரத்தில் திரும்பியும் சொல்லிக்கிறேன், அடுத்த வாரம் வாஸ்தை பற்றி நம்ம ஃபைனல் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் கொஸ்டினை ரெடியாக வச்சுங்க. நெக்ஸ்ட் வீக் வாஸ்தை பற்றி நம்ம பேசுவோம். தேங்க்யூ வெரி மச் சார். இன்னைக்கு சொன்னது எல்லாமே லீகலாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், சந்தோஷமாக நீங்கள் கட்டுற வீட்டில் தலைமுறையாக வாழுங்க அப்படிங்கிறது தான். இதே மாதிரி சூப்பரான ப்ரோக்ராமில் அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.